வள்ளல் பெருமானார் சொல்படி குடும்பம் நடத்துகிற இல்லறத்தாருக்கு மட்டும்தான் எல்லா ரகசியங்களும் சொல்லியிருக்கார். வள்ளல் பெருமானார் வரத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணால் அவ்வளோதான், நம்ம முக்தி அடையவே முடியாதுன்றார். மரணமில்லா பெருவாழ்வு யாருக்குடான்னா கல்யாணமானவங்களுக்கு தான்றார். ஏன்னா வாழ்க்கையில் திருமணம் ஆகிட்டா எல்லா துன்பமும் அவன் படுறான். இந்த எல்லா துன்பமும் பட்டு அவன் குடும்பத்தையும் நடத்தி பொண்டாட்டி பிள்ளைகளையும் காப்பாற்றி அவன் மிச்சம் இருக்கிறத இந்த மாதிரி சாதுகளுக்கு போடுறான். அப்போது சாதுகளுக்கு வள்ளல் பெருமானார் முதலிடம் தரல. அவர் யாருக்கு முதலிடம் தராரு? எங்களை மாதிரி சம்சாரிங்களுக்கு தான் முதலிடம் தர்றார். ஏன்? சம்சாரிகள் படாத பாடுபட்டு அவங்க வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தி அதில் மிச்சமேறதை வச்சு சாதுகளுக்கும் சாப்பாடு போடுறாங்க, சன்னியாசிகளுக்கும் சாப்பாடு போடுறாங்க. அப்போ ஆகச்சிறந்தது யார்? சமுசாரிகள் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறார்ப்பா, நான் சொல்லலை. நீங்களும் சம்சாரிகள்னால் உங்களால் முடிஞ்சதை சாதுகளுக்கு சன்னியாசிகளுக்கு